ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம 2 டைப் ஆஃப் சூப்பரான பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடணும் அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரொம்பவே சிம்பிளான ஈஸியான, யார் வேணால் செய்யலாம் இந்த மாதிரியான ஒரு மெத்தட். அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ஸ்ப்ரிங் பாஸ்தா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு பாஸ்தா எடுக்கிறீங்களோ அது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி ஒரு 2 மினிட்ஸில் மேகி செய்ய முடியுமோ அதே மாதிரி ஒரு 2 minutes to 3 minutes தான் ஆகும் இந்த ஃபுல் ரெசிபி செய்யறதுக்கே. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ரெசிபி. இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இது கொதிச்சதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி விட்டுருங்க. ட்ரெயின் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் தனித்தனியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். அது வந்து எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, அதனால தான். இப்போ நம்ம பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு எம்டி கடாயில் ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். நான் சொன்ன மாதிரி இது 2 minutes தான் ஆகும் ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா தேவையான அளவு கடுகு போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து நிறைய காரம் சேர்ப்பீங்க அப்படின்னா சில்லி பவுடர் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு. நம்ம பாஸ்தாலேயே வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால இதில் வந்து உப்பை கொஞ்சம் பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தா போட்டு கலக்கி விட்டுடலாம். ஸோ இந்த மசாலாலாம் வந்து எல்லா பாஸ்தாலையும் ஃபுல்லாக கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எம்டி பவுலில் இல்லாட்டி ஒரு எம்டி பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் சிம்பிள் பாஸ்தா ரெசிபி முடிஞ்சு. அவ்வளோதான். நீங்கள் வந்து கார்னிஷிங்க்கு மேலே கொரியாண்டர் லீவ்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போது செகண்ட் மெத்தட்க்கு நான் தேவையான அளவு பட்டாணி வந்து முன்னாடி நான் நைட்டே ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை வந்து ஒரு 2 to 3 times நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எம்டி குக்கரில் வந்து அது எல்லாத்தையுமே போட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். இதை ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வேக வச்சிடலாம். குக்கரை மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுடலாம். இப்போது பட்டாணி வேகிற அந்த கேப்பில் நம்ம பாஸ்தாவையும் வேக வச்சிடலாம். அதே மாதிரி பாஸ்தா கூட தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது வெந்துச்சா இல்லையான்னு அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தான் இருக்குது. பட் இதே மாதிரி ஒரு 2 to 3 minutes இதே மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக, எவ்வளோ சின்ன பீசஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். இது கூடயே வந்து ஒரு எம்டி மிக்சியில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி 4ஆக கீறி நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமல். ஸோ இப்போ வந்து அரைச்சாச்சு. இப்போது நமக்கு டொமேட்டோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மற்றதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளோட பட்டாணியும் வந்து 6 விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தடவை என்ஷூர் பண்ணிவிட்டு இதோட வாட்டர் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணாதீங்க, இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது நம்மளோட செகண்ட் மெத்தட் ஆஃப் பாஸ்தா செய்யறதுக்கு ஒரு எம்டி கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மெத்தட் ஆஃப் பாஸ்தா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மெத்தட்.
இதில் வந்து நம்ம பட்டாணி, வெங்காயம், கேரட் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு அது கூடயே வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 தடவை லைட்டாக இப்படி கிளறினதுக்கு அப்புறமாவே வந்து நீங்கள் கேரட்டையும் சேர்த்து போட்டுருங்க. ஸோ கேரட்டை வந்து நம்ம வேகவே வைக்கல, இதில் தான் வந்து இது வேக போகுது. கேரட்டையும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இது கூடயே வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூடயே வந்து ஒரு பிஞ்ச் அளவு சில்லி பவுடர், நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து சுத்தமாக காரமே சேர்க்க மாட்டோம், அதனால தான் நான் ஒரு பிஞ்ச் சும்மா பேருக்காக சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டொமேட்டோ பியூரி, அதாவது வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த டொமேட்டோவோட ஈரப்பதத்துலேயே அந்த தண்ணியிலே வந்து இந்த கேரட்டை வந்து நல்லா வேக வச்சிடணும். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி வந்து அதோட தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் உள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட செகண்ட் மெத்தட் ஆஃப் பாஸ்தா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப டெம்டிங்காக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு எம்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இது வந்து ஒரு ஹெல்த்தியர் வே. நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ரெசிபி வேணும் அப்படின்றப்ப அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், 2 மெத்தட் ஆஃப் பாஸ்தாவும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுள் அண்ட் உங்களோட சுச்சுவேஷனுக்கு எது வந்து ஆப்டாக இருக்கோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு, எதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.